பிரதீப் ரங்கநாதன்னாலே ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா தான் கொண்டு வருவார் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்ப டியூடுமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்த படமும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுமா? விமர்சனம் அந்த மாதிரி வந்து போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை சார், இப்போ இவர் வந்து எப்படி இவரை நம்பி இப்போ படங்கள் வருது அப்படின்னா, இவருடைய பர்சிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சார். ரொம்ப வருஷமாக வந்து வெயிட் பண்ணி கிடைச்ச வெற்றி, இது உடனே கிடைக்கல சார். அவருடைய கஷ்ட காலத்தில் வெளியில் அம்மா உணவகத்தை சாப்பிட்ருக்கன்றாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்கன்றாரு. ஸோ அந்த மாதிரியான இப்போ எல்லாருமே நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே அதை தாண்டி வந்திருப்போம். பட் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒரு நடிகர் அப்படி இல்லைன்னா இத்தனை ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோஸ் எல்லாமே மினிமம் மில்லியன்ஸில் இருக்குது சார். 20 லட்சம் 30 லட்சம் வியூஸ் ஒரு வீடியோவுக்கு. ஒரு தனி மனிதன் அவனுடைய தாட் ப்ராசஸ் மட்டும்தான், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் அவனுடைய தாட் ப்ராசஸ்னால இந்த இடத்துல வந்திருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் வரல. ஸோ இன்னைக்கு 20 லட்சம் 30 லட்சம் வியூ வந்து ஒரு நாளில் ஒரே நைட்டில் வரல, யாரோ ஒருத்தர் தூக்கி கொடுக்கல. இல்லை இந்த மாதிரி ஏதாவது வேற அக்லியான கண்டென்ட்டோ இல்லை வந்து முகம் சுளிக்கிற கண்டென்ட்டை வச்சு அப்படி வரல. இது மக்கள் எல்லாருக்கும் ஏகோபித்த கருத்து, ஒற்ற கருத்துள்ள இளைஞர்களால், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு ஜோவியலாக எடுத்துக்கிற லைஃப்பை ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த லீஷர் டைமில் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து இவர் ஒரு அருமருந்தாக இருக்காருன்றது தான் ஒரே வார்த்தை.